ஹலோ லவ்லி கேமர்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் தனி ஒரு மணி வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டே வந்து பார்த்தினாக்கா வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு தரமான ஸ்பின் பண்ண போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்டில் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை பண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ லக்கி ராயில் கிளிக் பண்ணி என்கிட்ட மொத்தம் 3 பண்டில் இருக்குது. ஒன்று என்னென்ன அப்படின்னாக்கா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்ரா, தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்டாச்சின்ற பாருங்க. வெயிட் பண்ணிக்கணும்னு எனக்கே தெரியல. ஸோ உள்ளார கிளிக் பண்ணி பண்டில் பார்த்தோம்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா மாத்ரா இருக்குது, மினாட்டோ இருக்குது, தென் உரோச்சி மாறு இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ பெயின் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ண போகிறோம். ஸோ நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக இல்லை, ஓகேங்களா. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் ஆகுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பெயிண்ட் பண்டிலுக்கு வந்துட்டேன். ஸோ பெயிண்ட் பண்டிலுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண போகணும்பா. ஸோ எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1440 டைமண்ட் தான் இருக்குது. ஸோ ஸ்பின் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஸ்பின்னிங் கொடுக்குறேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட ஒரு 10 கொடுக்குறாங்கன்னா 10 கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் கொடுக்குறானுங்க. ஸோ இந்த பண்டிலில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்பின் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா 10 விழுகாது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, நம்ம அது ஸ்பின் பண்ணுறதை விட்டுட்டு ஒபிட்டா ஸ்பின் பண்ணலாமா? ஓகே, ஒபிட்டா ஸ்பின் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து அந்த டோக்கன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க இதில் விட்டால் கூட நம்மளுக்கு டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். போடு ஒபிட்டா கொடுத்தாங்க. வேற மாதிரி ஏய் அன்பிலீவபிள் கைஸ். நம்ம ஒன்று ஸ்பின் பண்ண வந்தால் ஒபிட்டா நம்ம கையிலே கொடுத்துறாங்க, தம்பி எடுத்துகிட்டு போடா அப்படின்னு. வேற மாதிரி போடு 41 கைஸ். அல்டிமேட்டாக இல்லை, இங்கே பாருங்கள். நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஜஸ்ட்டு 2 ஸ்பின்லேயே நம்மளுக்கு ஒபிட்டோ வந்து பார்த்தா கொடுத்து முடிச்சிட்டானுங்க வேற லெவலில். ஸோ அல்டிமேட் கைஸ். ஜஸ்ட் 200 ஸ்பின்லேயே வந்து பார்த்தா நம்மளுக்கு கொடுத்தானுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தா பெயிண்ட் பண்டில் எடுக்கலாமா நீங்களே சொல்லுங்கள், ஓகேங்களா. பெயிண்ட் எடுக்கலாமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் வந்து பார்த்தா ஸ்பின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் தான் எடுக்க போகிறேன். ஸோ இதில் நான் என்ன ஸ்பின் பண்ண போகிறேன்னா அகைன் வந்து பார்த்தோன்னா நான் இதுவே பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண போகிறேன். என்னென்னா ஒபிட்டோக்கே ஸ்பின் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் தான் மோஸ்ட்லி நிறைய 10 டோக்கன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட்லி 10 வீஞ்சி அப்படின்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க. பட் அன்பிலீவபிள், நான் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கொடுத்து விட்டானுங்க. சீரியஸாக நான் நினச்சே பார்க்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா வச்சு சேரனுங்க 6 தான் கொடுக்குறானுங்க. நான் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னாக்கா இதுவும் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம பெயினும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எடுக்குவோம். 10 கொடுங்கடா, 10 இல்லைனா ஆல்ரெடி விட்டதே வந்து பார்த்தீங்கன்னா போடு 10 விழுகலை, ஓகேங்களா. ஸோ என்ன விழுதுன்னா அதே 6 தான் கொடுக்குறானுங்க. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுக்குறாங்க நண்பா. 10 நமக்கு தேவை 10 தான், ஓகேங்களா. ஸோ டவர் சுத்தமாக இல்லை, பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுசோனா எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்குறானுங்க, ஓகேங்களா. 10டா கைஸ். ஒரே ஒரு 10 கூட கொடுக்க மாட்டானுங்க இவனுங்க. அதனால கரெக்டாக புள்ளி வச்ச மாதிரி 5 தான் கொடுக்குறானுங்க. ஒரு 10 கொடுங்கடா, ஒரே ஒரு 10 டைமண்ட். நான் வேஸ்ட் பண்ண விருகல, அவ்வளோ டைமண்ட் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ நான் ஸ்பின் பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கு தோணுது சீரியஸாகவே கைஸ், ஓகேங்களா. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. ஸோ ரவுண்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரைஸும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ கிராண்ட் ப்ரைஸின் 6ன்னு பார்த்தா கொடுத்துருக்கானுங்க. என்ன பண்ணலாம், ஸ்பின் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஏன்னா இதே மாதிரி 5 கொடுத்தானா கண்டிப்பாக வந்து பார்த்தா நம்மளுக்கு 50 டோக்கன் 100 டோக்கன் தான் பார்த்தா கை கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்தா டப்புன்னு பார்த்தா ஸ்கிப்பு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் போட்டு கிளிக் பண்ணி ஸ்கேப் டு ஸ்கிப்பு கொடுத்தேன். 8 கொடுக்குறானுங்க. அதே மாதிரி டேப் டு ஸ்கிப்பு கொடுக்குறேன், ஓகேங்களா. ஒரு 5 ஸ்பின் அது மாதிரி ஸ்கேப் டு ஸ்கிப் கொடுப்போம், ஏன்னா கைது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். கைஸ் 6 தான் கொடுக்குறானுங்க. பண்டில் வந்து பார்த்தா வந்த போய் எடுத்துகிட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் இவ்வளோ ஸ்பின் பண்ணிட்டேன். கைஸ், ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்தா நமக்கு தர போகிறது இல்லை, ஓகேங்களா. ஸோ நான் பெயிண்ட் பண்டில் எடுக்கணும்னு நினச்சேன், பட் அது முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஸ்பின் பண்ணுவோம். பெயிண்ட் பண்டில் கொடுப்பானுங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ஒரு இதில் கொடுத்தானா நல்லாயிருக்கும். பெயிண்ட் பண்டில் 7 கொடுக்குறானுங்க. தலைவா அந்த 10 கொடுத்துட்டு பெயிண்ட் பண்டில் கொடுங்கடா. போடு 16 கொடுத்துருக்கானுங்க வேற மாதிரி. அப்படியே வந்து பார்த்தா டேப் டு ஸ்கிப் கொடுத்தாலே பார்த்தா பர்ஃபெக்டாக கொடுக்குறானுங்கப்பா. போடு அகைன் 18 கைஸ். டேப் டு ஸ்கிப் கொடுத்தா வேறு லெவல் விடுது. டேப் டு ஸ்கிப் கொடுத்தா 18 வந்து தான் கொடுத்தானுங்க. இந்த லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 போடுவோம். பெயிண்ட் பண்ணி கொடுடா. போடு பெயிண்ட் கொடுக்கலாம். 10 டோக்கன் கொடுத்தானுங்க வேற லெவல் கைஸ். 15 கொடுத்துருக்கானுங்க. பெயிண்ட் பண்ணுறா, பெயிண்ட் பண்டில் மட்டும் கொடுத்துருங்க. போதும். பண்டில் விழுகலை. ஸோ 7 கைஸ். ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 2 ஸ்பின்னு போடலாம், ஓகேங்களா. 2 ஸ்பின்னு போடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்கலடா.
ஆனால் வந்து பார்த்தா எட்டு கொடுத்தானுங்க. ஃபைனல் ஸ்பின் போட்டு பார்த்தாக்கா அப்படியே இப்படி டேப் டு ஸ்கிப் அடிச்சு விடுவோம். நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 161 கொடுத்துருக்கானுங்க. ஸோ 161 கொடுத்துருக்காங்க. 161ல் நம்மளுக்கு இன்னும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டோக்கன் தேவைப்படுது? 44 ஐயா. நமக்கு இன்னும் வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ ஒரு மந்த்லி போட்டோட 200 தான் கிடைக்கும், வீக்லி போட்டோட 200 தான் கிடைக்கும். 200 கிடச்சா கூட நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? 166 ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ 161 தான் ஆகிருக்கு. என்ன பண்ணலாம்? 161 ஆகி தான் இருக்குது. சரி ஓகே, நான் வந்து பார்த்தோன்னா அகைன் இன்னொரு மந்த்லி போட போகிறேன் நண்பா. ஓகேங்களா? இன்னொரு மந்த்லி போடுறேன். ஓகேங்களா? இன்னொரு மந்த்லி போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமானா எத்தனை நாள் இருக்குது? லக்கி ராயில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இன்னும் வந்து 4 நாள் இருக்குது. ஸோ நான் நினச்சே பார்க்கல இந்த பண்டில் கொடுப்பான்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு வந்து பார்த்தோன்னா 700 டைமண்டு போட்டு வரேன். அதாவது இன்னொரு மந்த்லி போட்டு வரேன். ஸோ ரைஸ் ஃபைனலில் வந்து பார்த்தோன்னா அகைன் ஒரு மந்த்லி போட்டு வந்துட்டோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா இப்போ 81 டேஸ் பார்த்தோன்னா மந்த்லி இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தோன்னா இப்போ லக்கி ராயலில் வந்து நம்மளுக்கு தேவையான இந்த பெயின் பண்டில் வந்து பார்த்தா ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கம்மியான நம்மளுக்கு தான் தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அகைன் வந்து பார்த்தோன்னா ஒபிட்டோ ரிங்லேயே வந்து பார்த்தா போய் ஸ்பின் பண்ண போகிறேன். ஸோ கூட டேப் டு ஸ்கிப் கொடுக்குறேன். நமக்கு வந்து பார்த்தோன்னா 7 தான் கொடுக்குறானுங்க. அகைன் டேப் டு ஸ்கிப் கொடுக்குறேன். ஓகே, ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா 11 கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னாக்கா அப்படியே கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு கம்மியாக கொடுக்குறானுங்க. டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் நாசமாக போயிடுது, முடிச்சு விட்டுறானுங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்பின்னு இன்னும் வந்து பார்த்தா நம்மளுக்கு 4 தான் தேவை. ஓகேங்களா? ஸோ நான் டேரெக்டாக வந்து பார்த்தினாக்கா பெயினில் போயிட்டு ஒரு ஸ்பின்னே போடுவோம். ஓகேங்களா? ஒரு ஸ்பின்னு போட்டுன்னா அடிக்கிறது இன்னும் ரெண்டே கைஸ் ஒரு ஸ்பின்னு போட்டு அகைன் டேப் டு ஸ்கிப் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஃபைனலாக வந்து பார்த்தா 200 கொடுத்துட்டானுங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்டில் நானும் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா பெயின் பண்டிலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன்பா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு 2000 ரூபா. ஓகேங்களா? 16,600 டைமண்ட் டாப்பில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் டாப்அப்பே பண்ணுறதில்ல. ஓகேங்களா? ஸோ அந்த பண்டில் வந்து பார்த்தோன்னா விழுந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தா எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் இருக்கிற பண்டில் எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ லக்கி ராயில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லக்கி ராயில் பார்த்தா வாலெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா காஸ்டியூம்ஸ்லாம் நம்மகிட்ட இது தவிர எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? மாதரா இருக்குது, மினாட்டோ இருக்குது, தென் பார்த்தோன்னாக்கா பெயின் இருக்கான், உரோச்சிமாரு, தென் வந்து பார்த்தோன்னாக்கா இது பேர் என்னப்பா ஒபிட்டோ. ஓகேங்களா? ஸோ இட்டாச்சி மட்டும் இல்லை, இட்டாச்சி நமக்கு தேவையும் இல்லை. அவ்வளோ காசு நான் செலவு பண்ண விரும்பலை. இதுக்கே இவ்வளோ ஆகி போச்சு. ஸோ பண்டில்ஸில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சுசுனோ நம்ம கிளைம் பண்ணி சுசுனோ பண்ணாக்கா ரிசீவ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக கைஸ் உங்களுக்கு மிக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எடுங்கன்னு சொன்னீங்க. பார்த்தா நானும் எடுத்துட்டேன். ஸோ ரைட்ரா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்து எக்யூப் பண்ணிக்கலாம் இதையும். ஸோ இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் தயவு செஞ்சு டாப் பார்க்க மட்டும் நான் போயிடவே மாட்டேன். ஸோ இருக்கிறத வச்சு பார்த்தா நான் எந்த ஈவெண்ட்டும் ஸ்பின் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா வரது எல்லாமே வந்து பார்த்தா நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஒன்லி மந்த்லி பூயா பாஸ் மட்டும் போடலான்னு இருக்கேன். பூயா பாஸ் போட்டால் தான் கரெக்டு தானே, அது நம்மளுக்கு கிடச்சிருக்கேன். அதனால் பூயா பாஸ் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கைஸ் இருங்க, டாப்அப்பில் வந்து பார்த்தா நம்மளுக்கு எதனா ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 7000 டைமண்டு. ஸோ டாப்அப் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தா நம்மளுக்கு எதுவுமே ஆட் ஆகல. ஸோ ரைட் வாட்டாமே மீண்டும் நாலு வீடியோ சந்திக்கலாம். See you guys.